இனி என்ன இங்க படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இவன்? இவன் தானே ஜெயம்? இல்ல இதான் இல்ல ஜெயம், சொல்ல என்ன தைரியம் உனக்கு? பேஷண்டோட யாரும் வந்திருக்கா? இதை பாருங்கம்மா, 2 months பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். பிரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். டாக்டர், அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் ட்ரைனிங் இருக்கு. ரிப்ஸ் எல்லாம் அடிபட்டிருக்கு, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம். கண்டிப்பாக 2 months பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். கரெக்டாக சொல்லிடுங்க. அம்மா, 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 அண்ணன் எப்படிமா இருக்கா? அவன் மேல ஒன்னும் தப்பு இல்லம்மா. எவன் மேல தப்பு இல்ல? எவன் மேல தப்பு இல்ல? அங்கே புள்ள ஆஸ்பத்திரியில படுத்து படிக்க கிடக்குறான். உங்க அண்ணன் ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஆசையை நாசமாக்கி 2 மாசம் பெட்ல தள்ளிட்டு இன்னொருத்தனுக்கு அவன் காலத்து வாங்குற. அப்படி என்ன கேக்குது உனக்கு? அவன் ஒருத்தனே போதும் நிறுத்திருக்கண்டி. உன்னை பேத்த தப்படி. நீ அவன் கூடயா சுத்திட்டு வருவ? கூட பிறந்தவனும் கேட்க கூடாது, பெத்தவங்களும் கேட்க கூடாது, அப்படிதானே? அப்படி நான் என்னமா தப்பு பண்ண? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நாங்க ஆசைப்பட்டது தப்பா? இவ்வளவு நடந்த பிறகு நீ அவனை மறக்க மாட்டல்ல? என்னால அவனை மறக்க முடியாது. மறக்க முடியாது. மறக்க முடியாது. அவனை மறக்க முடியாதுல்ல? முடியாதுமா. மறக்க முடியாதுல்ல? அறிவு இருக்கா? பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்க? புள்ள அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு என்ன தேவையோ எடுத்து வை போ. இவள சுந்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. என் புள்ளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே. அடிக்க போறியா? அடி. ஓடி உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. உள்ள போய் படு போ. எல்லா நிம்மதியும் கெடுத்துட்டல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன். என்னம்மா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசிருக்க? அப்படி என்ன நான் பேசிட்டேன்? இல்லம்மா, சின்ன புள்ள கிட்ட போய் பேசி கைய வேற நீட்டி இருக்க. நீங்க பிரச்சனையை ஊதி பெருசாக்கிடுவ போல இருக்க. இனிமேதான் நாம அவளை கவனமா பாத்துக்கணும். ஏமாப்ல, நீங்களாவது சொல்லாம்ல. இந்த வயசுல அவளுக்கு என்ன மச்சான் தெரியும்? இல்ல மாப்ள, இப்ப நாம அக்கறையா பேசினா கூட அவளுக்கு நாம எதிரியா தான் தெரியும். ஏன்னா வயசு அப்படி. இதை எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்றேன். ஹலோ, வரணும் போட்டுறேன். ஹலோ சொல்லுங்க அண்ணாச்சி. இந்த போட்டோ செட்டு என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, அவர் மச்சான்ட்ட ஏற்கனவே பேசிட்டேன். என்ன பேசிட்ட? உன் தம்பி அவர் பையனை பிடிச்சி அடிச்சிருக்கான். வீடு தேடி வந்து பேசுறதுக்கு தான் நீ கொடுக்குற மரியாதையா? அரசியல் இருக்கோம்னு அசால்ட்டா இருந்தாதே. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, கரெக்டா பார்த்து நடந்துக்க. சரி அண்ணாச்சி. உன்னை பிடிச்சிருக்க போய் தான் பேசிட்டு இருக்கேன். வேற யாராவது வேற மாதிரி நடந்திருக்கும். இனிமே அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அலைஞ்சான்னு உன் தம்பியை வச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுலே, பார்த்துக்க.
பார்த்துக்கிறேன். அப்புறம் உன் வார்டில் ரேஷன் கடைக்கு ஒரு இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லு. சரி அண்ணாச்சி, பார்க்குறேன் அண்ணாச்சி. ம். என்ன பிரச்சனை மாப்ள? தம்பி பிரச்சனை தான் மாப்ள. நாசுக்க சொல்லி பார்த்தேன், சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வண்டி எடு. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். வெளில போல போல இல்ல. வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. இவ வேற சொல்லியிருக்கா. அதே மாரி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறா. பேச்சு என்ன மாதிரியா இருக்கா? இல்ல நான் கேட்டுட்டு இருக்க, நீ பேசாம இருக்க. ஐயோ ஏங்க என்னங்க தோளுக்கு மேல வந்த பிள்ளை இப்படி அடிக்கிறீங்க? முதல்ல ஒண்ணு வெளுக்கணும்டி. அவனுக்கு சப்போர்ட் பண்றேன். நீ மாவட்ட செயலாளர் என்ன திட்டிட்டு இருக்கான்? அந்த பொண்ணு தானே இவனை லவ் பண்றா? நீ தானே சொன்ன நான் சொன்னாகப்பான்ட்டு கூல அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினது காணாதுன்னு அவங்க அண்ணன் வேற போட்டு அடிச்சிருக்கான். என்னடா? நான் ஒன்னும் அடிக்கல, நீ அவன் தான் என்ன அடிச்சான். ஒரு தங்கச்சி பின்னாடி சுத்தினா பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்? லவ் பண்றானா லவ் ஆனா இருந்தா வெட்டி போட்டுருவேன். ஒழுங்கா அவளை மறக்கிறது வழியா பாரு. நீ அடி கொள்ளு, எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா அவளை மறக்க சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதில் தலையிட உங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. சரி செஞ்சுட்டு ஏத்து வேற பேசுற. யாருக்கும் உரிமை இல்லையா? உனக்கு உரிமை இல்லையா? எங்க தைரியம்? கை நீட்டி பேசுற. ஐயோ வலிக்க போதுங்க. எல்லாம் நீ குடுக்குற செல்லம். அவளும் சொல்றேன்ல லவ் பண்ணா. என்ன தம்பி, நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட படிச்சு சொன்னேன்ல. மனசு ரொம்ப வலிக்கல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வெறும் தம்பியாவும் மகனாவும் தான் பார்க்காங்க. எனக்குள்ள இருக்கிற மனசு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்கல்ல. எனக்கும் அந்த லவ் ஃபீலிங் புரியும்ல. இல்லைல்ல, அண்ணனே என்ன அடிச்சிட்டான். அழாதுல. நமக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ அவளை பார்க்கணும். இல்லை இப்போ என்ன, நீ அவளை பார்க்கணும் அவ்வளோதானே? வாழ போ, வாழ. மாப்பிள்ள வண்டி இடத்துல மாப்பிள்ளை மட்டும் மாட்டோம். அப்படி பார்த்துட்டு சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ போல எது வேணாலும் பார்த்துக்கலாம்ல. மாப்பிள்ள ஆறுநடியில் கண்டிப்பாக வெளியே வருவா. ஆறுநடியில் வருவா. இல்லை மாப்பிள்ள ஆறுநடி. யாரா நீ இந்நேரத்தில் இந்த இடத்துல உனக்கு இல்லை சொல்லி சார்? வீட்டு முன்னாடி நின்று என்ன கரைச்சி பண்றீங்க சார்? கோட்டர்ஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? யாரு நீங்க? எங்க உள்ள பசங்களா? இல்ல உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஐயா அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணுக்கா 2 பேர் சண்டை போட்டாங்கல்ல ஐயா, அதுல இவன் ஒருத்தங்க. இல்ல என்ன கருமத்தை குடிச்ச? தண்ணியை போட்டு கரைச்சல் பண்றதே வேலையா போச்சு உங்களுக்கு. அறிவில்ல உங்களுக்கு? இவங்களா மேடம்? இந்த பசங்க தான் சார். படிக்கிற என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி நேரத்துல வீட்டு முன்னாடி வந்து ஹார்ன் அடிச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. பொறுக்கி பசங்க. யாருக்கு பொறுக்கி பசங்க? நாங்களா? சும்மா இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நடிக்கிறாங்க. அவங்க பொண்ணு தானா
உன்னை லவ் பண்றா சார். இவனும் அந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்றான் சார். எல்லாம் மறைக்கிறாங்க சார். மாப்ள சும்மா இல்ல. நீ சும்மா இல்ல. இல்ல என்ன விளாடுறீங்களா? இவன் அவளை லவ் பண்றான், அவன் இவளை லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு